வெளிப்படையான மற்றும் பரபரப்பான கருத்துக்களால ரசிகர்களிடம் அறியப்பட்ட தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ரசிகர்களிடையேயும் திரையுலகினர் இடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம சினிமாவில் சென்னை திரைப்படங்கள் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா என்றாலும் கண்டிப்பாக கே ராஜன் அவர்கள் அங்கே இருப்பாரு. அங்கு கே ராஜன் பரபரப்பான கருத்துக்களை பேசுவாரு. அவர் தொடர்பான பல வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகும். நடிகர்கள் பற்றியும் தயாரிப்பாளர்கள் பற்றியும் மிகவும் வெளிப்படையாக பேசுபவர். குறிப்பாக தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்களும் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். 1963 வருடம் வெளியான பிரம்மச்சாரிகள் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானாரு. அதன் பின்னர் சில திரைப்படங்களை தயாரிச்சாரு, சில படங்களை இயக்கவுமே செஞ்சாரு, பல திரைப்படங்கள்ல நடித்திருக்காரு. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரே கலைஞன். இந்த நிலையில நேற்று அவர் சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. இந்த துயர சம்பவம் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. குறிப்பாக திரையுலகினர் பலருமே இவ்வளவு போல்டான ஒரு ஆள் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு பல விவாதங்களையுமே நடத்தினாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில இருந்து தமிழகத்துடைய முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்கள் கே ராஜன் அவர்களுடைய மறைவிற்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காரா.